எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு விஜய் சார் படம் அந்த மாதிரி ஒரு 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 மாஸ் ஃபிலிமில் அவங்க ஒய்ஃப் வந்து டெலிவரி பண்ணியிருப்போம், இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கும். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து இன்னொரு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு பையன் இறந்துட்டான்னு சொல்கிறத அது கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருமே. இவர் கடைசி வரைக்கும் வாயை திறந்து பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறதே சொல்ல மாட்டார். அவங்க அதில் அவர் பண்ணுற ரியாக்ஷனில் வந்து அவங்க இப்போ அதை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அதை அவர் கட்டிப்பிடிச்சி அழுதோடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணான்னு தெரியல, ஆனால் பையன் செத்து போயிட்டான். அந்த ஒரு அது ஒரு கிட்டத்தட்ட ஆக்சுவலி ஒரு சிங்கிள் ஷாட்டை தான் எடுத்தோம், பட் ஆனால் கட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த சீன் எனக்கு ரொம்ப, ஏன்னா அது அங்கேயே முடிச்சுக்கலாம். அவங்க அப்பா அவர் கடைசியாக குழந்தை அழுத இடத்துலையே முடிச்சுட்டு அங்கேயே ஃபேட் ஆஃப் பண்ணிட்டு இவ்வளோ வருடங்கள் கழித்துன்னு சொல்லி படத்தை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த சீன் ரொம்ப ஒரு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஒரு நல்ல இமோஷ்னலான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு சொல்லிக்காமே ரெண்டு பேருக்கும் அது புரியுது. தே டோன்ட் நீட் டு டெல் எனிதிங், பட் தே நோ. அந்த அவரோட லுக்லேயே வந்து இவங்களுக்கும் தெரியும் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே பண்ணுற சீன். ஐ திங்க் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் சொல்லலாம்.